இதுதான் சரியான பொருள். அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? உங்களை விட அவர்கள் மிக தெளிவாக கேட்கின்றார்கள். ஒரு சகோதரர் பேசுகிற போது இதை மிக வலியுறுத்தி சொன்னார்கள். இவங்க இதை விட்டுட்டாங்க, இதை விட்டுட்டாங்க. எதை விட்டோம்? உங்களை விட அவர்கள் தெளிவாக, அவர்களை விட நீங்கள் தெளிவாக கேட்பவர்கள் இல்லை. வலாக்கில் லா யுஜீபூன், எனினும் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள், பதில் சொல்ல மாட்டார்கள். அருமை சகோதரர்களே, இப்ப நம்ம சொல்லலாம் சொல்றாங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், இந்த கேள்விக்கு பதில் சொல்லவும் முடியும் அவர்களால். எந்த நிலையில் இருக்கின்றார்கள்? இதுக்கு அவங்க அர்த்தம் வலாக்கில் லா யுஜீபூன் என்பதற்கு என்ன தெரியுமா? சொல்லாம சொல்றாங்க. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் இதுக்கு அப்படித்தான் அர்த்தம் சொல்லிட்டு, அவர்களால் பதில் சொல்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்ற கருத்து சொன்னார்கள். பதில் சொல்ல இயலாது, பதில் சொல்ல இயலாது என்பதற்கு என்ன அங்கே வாசகம் இருக்கிறது சொல்லுங்கள். வலாக்கில் லா யஸ்ததிஊன யுஜீபூன் இப்படி இருக்கின்றதா? வலாக்கில் லா யுஜீபூன், அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள், அவ்வளவுதான் இருக்கின்றது. முந்தைய பகுதி கேட்கின்றார்கள் என்பதற்கு தெளிவான ஆதாரமாக அமைகின்றது. இரண்டாவது பகுதி பதில் சொல்ல மாட்டார்கள் என்று வருகின்றது. இதை நீங்கள் எப்படி முடிச்சு போட்டு கேட்காது என்பதற்கோ பதில் சொல்ல இயலாது என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வந்து என்பதை விளக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்மளை போல ஒண்ணுதாங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. எது தெரியும்? ஹயாத்துடைய காலத்திலேயே எத்தனையோ விஷயங்கள் தெரியல வைக்கிறேன்னு சொல்றாங்க. மௌத்துக்கு பின்னாடியே தெரியும், ஹயாத்திலேயே தெரியல, மௌத்துக்கு பின்னாடி எங்கே தெரியும்? அருமை சகோதரர்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யுஸல்லிமு அலை இல்லா ரத்தல்லாஹு அலைஹி ரூஹி. எந்த ஒரு முஸ்லிம் எனக்கு சலாம் கூறுகின்றாரோ அவருடைய சலாம் எனக்கு எத்தி வைக்கப்படுகின்றது. எனக்கு அல்லாஹ் ரூஹை திரும்ப தருகின்றார். எனக்கு அந்த தகவல் கிடைக்கின்றது, நான் பதில் சொல்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்லப்படாத நேரங்கள் இருக்குமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்திலே உயர்ந்த அந்தஸ்து கூறப்படுகின்ற பொழுது வாங்கின் மூலமும் மற்ற தொழுகையின் மூலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் 24 மணி நேரமும் மொழியப்படுகின்றது என்பதை நாம் எல்லோரும் சொல்லி வருகின்றோம். அப்படி மொழியப்படுகின்ற போது சலாத்து சொல்லப்படுகின்றது, பெருமானாருக்கு சலாம் கூறப்படுகின்றது. அந்த சலாமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வதாக சொல்கின்றார்கள். நீங்கள் எங்கே தெரிய போகின்றது என சொல்கின்றீர்களே, நீங்கள் தான் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். நாம கேட்டோம், இதன் சரப்பு அவர்கள் திரும்பி போகும்போது மட்டும் என்ன அர்த்தம் சொன்னாங்க. நாம கேட்டோம், மட்டும் எங்க இருக்கு? அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நீங்க விரும்புற மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. அவங்க சொன்ன அர்த்தம் மட்டும். நாம கேட்கிறோம், மட்டும் உள்ள வாசகம் எங்க இருக்குன்னு கேட்டப்ப பதிலு நீங்க விரும்புற மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, நாங்க விரும்புற மாதிரி எல்லாம் அர்த்தம் வைப்போம், ஆனா யாரும் கேட்கக்கூடாது. வேற அர்த்தம். நாம கேட்ட மட்டும் உள்ள வாசகம் எங்க இருக்கு? அப்ப என்ன செய்யணும்? அவங்க மட்டும் உள்ள வாசகம் என்ன இருக்குது, அல்லது மட்டும் உள்ள வாசகம் கிடையாது, தவறா சொல்லிட்டோம். ரெண்டுல ஒண்ணுதானே பதில். நீங்க விரும்புற மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாங்க விரும்புற மாதிரி எல்லாம் அர்த்தம் வைப்போம், ஆனா யாரும் கேட்கக்கூடாது. இதான் சொல்றாங்க, இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி என்று சொல்லக்கூடிய ஆயத்துல இறந்தவர்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டப்பறம் பதில் இதுதான். நீங்க விரும்புற மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப அவங்க விரும்புற மாதிரி எல்லாம் அர்த்தம் வச்சு மக்களை வழிகெடுப்பாங்க, ஆனா யாரும் கேட்கக்கூடாது. அது முடியாது. கேட்போம். இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய உரிமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கு இருக்கு, கடமை இருக்கு. கண்டிப்பா கேட்போம், கேட்டு திருத்துவோம். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க நாங்க இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் சொன்னோம். அப்ப அதுல மையத்து கேக்குது. அப்ப இது நீங்க உங்களுடைய வாதத்துல இருந்து பின்வாங்கிட்டீங்களேன்னு கேட்டப்போ அது விதிவிலக்கு. அது எது மாதிரின்னா, ஒரு ஆண் உருவாவதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் வேண்டும் அப்படின்னு நாம சொல்றது உண்டு. ஆனா அதுல சில பேர் விதிவிலக்கு இருக்காங்களா, அது நமக்கு தெரியும் தானே. அது மாதிரி இங்க எதெல்லாம் விதிவிலக்கு எதெல்லாம் விதிவிலக்கு அல்ல என்பதை தெளிவுபடுத்தி ஆதாரத்தை நிரூபித்து பேச வேண்டிய இடம். அங்க விதிவிலக்கான விஷயங்களை எல்லாம் வாதத்திலேயே குறிப்பிடணும். அப்ப அந்த வாதத்துல குறிப்பிடப்படல அர்த்தம் என்ன? இது விதிவிலக்கு அல்ல, அதுதான் எங்கள் நம்பிக்கை, எங்கள் நிலைப்பாடு அவங்க சொல்ற மாதிரிதான் ஆகுது. அப்புறம் இங்க வந்துட்டு விதிவிலக்குன்னு சொன்னா காவல்ஸ் வாங்கினதான். அப்புறம் சொன்னாங்க, இன்னகலாத்து மௌத்தான்னு சொல்லக்கூடிய ஆயத்துக்கு நீங்கள் இறந்தவர்களை கேட்க செய்ய மாட்டீர்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முடியாது, உங்களால முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப நாம சொன்ன அர்த்தத்தை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. நாம என்ன சொல்றோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால முடியாது, எங்களால முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது, நாங்கள் பேசும்போது அல்லாஹ் தஆலா கேட்க செய்வான். உண்மையான தௌஹீதின் சொந்தக்காரர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சொன்ன சரியா இருக்கா? பேசுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே இருதரப்பிலும் எடுத்து வைக்கின்ற குர்ஆன் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸிலே முரண்பாடு இருப்பது போன்ற ஒரு சித்திரத்திற்கு நீங்கள் வந்துவிடக் கூடாது. முதலில் ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்திலே எந்த விதமான முரண்பாடு கிடையாது, குழப்பம் கிடையாது. இப்ப நம்ம என்ன பிரச்சனை, இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று ஒரு பக்கம் இருக்கிறது, மறைவானது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்று ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா சில மறைவான விஷயத்தை ரசூலுல்லாஹ் அறிந்தாங்கன்னு இருக்கிறது, அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான்னு இருக்கிறது. அல்லாஹ் தான் குழந்தையை கொடுக்கிறான்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஈசா நபிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் ஈசா நபியுடைய தாயாருக்கு குழந்தையை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு ரெண்டு விதமான ஆதாரங்கள் வரும் பொழுது நாங்க அதை பிடிச்சி தொங்குற மாதிரி, அவங்க அதை பிடிச்சி தொங்குற மாதிரி நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு அடிப்படையின் முதல்ல மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, என்னுடைய உங்களுடைய வேறு எந்த மனிதனுடைய பேச்சை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, பொதுவான விதிகளை சொல்வதற்கு என்று ஒரு வார்த்தை அமைப்பு இருக்கிறது. தனித்தனி நபர்களை பற்றி சொல்வதற்குரிய வார்த்தை அமைப்புகளும் இருக்கிறது. பொதுவாக மனிதன் இப்படி இருக்கிறான் என்று சொன்னால் எல்லா மனிதனும் இருக்கிறான் அர்த்தம். பொதுவாக ஆண்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா ஆண்களும் இருக்கிறார்கள் அர்த்தம். பொதுவா பொம்பளை எல்லாம் இப்படி இருக்கிறான்னு சொன்னா எல்லா பொம்பளையும் இப்படி இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட பொம்பளையை வச்சு, ஒரு குறிப்பிட்ட ஆம்பளையை வச்சு, ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பற்றி இவருக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு கொடுத்தோம்னு தான் அர்த்தம். இது நீங்க பேசினாலும் அதான் அர்த்தம், நான் பேசினாலும் அதான் அர்த்தம், உலக வாழ்க்கையில யார் பேசினாலும் அதான் அர்த்தம். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குழந்தையை கொடுக்க நினைத்த இறைவன் ஜிப்ரீலை அனுப்பி ஊத சொன்னா நம்ம கொடுத்தோம்னு வருது. இப்ப அதே மாதிரி பொம்பளை இன்னைக்கு வந்துட்டு ஜிப்ரீல கொடுத்தாருல அது மாதிரி பெற்றுக்கிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னா ஒத்துக்கிறீங்களா? அது மரியமுக்கு உள்ளது. உனக்கு அனுப்புனான்னு சொன்னா என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார்னு சொல்வதற்கு தனி ஆதாரத்தை காட்டு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் மரியமுக்கு போய் ஊதுனாங்க, ஊருக்கு ஊதுனாங்க உடனே அதை வச்சுக்கிட்டு யார் மலக்குகள்லாம் பிள்ளைய கொடுப்பாங்கன்னு எடுத்துக்கிறீங்களா? மலக்குள் மௌத்துன்னு ஒருத்தரை நியமித்து வைத்திருக்கிறார் அல்லாஹ். அவர் உயிரை கைப்பற்றுகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு மலக்குள் மௌத்து இருக்கிறார். அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஆர்டர் இருக்கிறது, அல்லாஹ் நியமித்திருக்கிறார். நியமித்த வேலை அவர் செய்வார். அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்,